தண்ணி சத்தம் கேக்குது. ஏய் பாத்து வழுக்கு போகுது. Shall I come? செம்ம கோல்டா இருக்கு. Oh my god, செம்ம கோல்டா இருக்கு. ஏய் மீனா. ஏய் சரண் மேல. ஏய் ஸ்டாப் மீனா. மேடம் சத்தம் போடாதீங்க மேடம். இவ்வளவு சத்தம் போடக்கூடாது. மிருகங்க தண்ணி குடிக்க வராடா. ஏய் ரொம்ப கூட்டமாக தான் மேடம் வரும். சொன்னா கேளுங்க. முன்னாடி 2 கிலோமீட்டர் போனால் வேற ஒரு இடம் இருக்கு. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. மீனா போதும் வெளில வா. மாறி சொல்றது கரெக்ட் தான். ப்ளீஸ். சரண், இதென்ன நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம காடு மேலெல்லாம் பார்த்ததே இல்லையா? வரவன் போகிறவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறா, அதுக்கு நீ ஜால்ரா வேற. ஏய் மீனா. மேடம் நீங்கள் நிறையா காடு மலையை பார்த்துருக்கலாம். உங்களுக்கு இது வருஷத்துக்கு 2 நாள் பொழுதுபோக்கு. எங்களுக்கு இதுதான் வீடு, இதுதான் பொழப்பு. அதுக்கு மரியாதை கொடுத்து வாங்க. உங்கள் பாதுகாப்பு தான் சொல்லணும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஹலோ, எங்கள் பாதுகாப்பை பார்த்துக்க எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் பாடி கார்டு ஆக வேணாம். வந்த வேலையை மட்டும் பாருங்க. மீனா போ. சாரி மாறி. தெரியலடா. ஏய் சிகரெட் சாவர அளவுக்கு மூச்சு வாங்குதுல எரும மாடு. எதுக்கு சிகரெட்? சீக்கில போடு. அம்மா தாயே, என்ன இந்த ஒரு சிகரெட்டாச்சும் நிம்மதி அடிக்க விடுமா? நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். திருந்தவே மாட்டே நீ சத்தியமா. ஒன்று மட்டும் நிச்சயம், இதுதான் என்ன சாவடிக்கு போகுது. இதில் என்ன தச்ச சரக்கு வேற. தலைவலி பின்னுது. ஹலோ, ஹேங் ஓவர்ன்றது நீ அடிக்கிற சரக்குல இல்ல, அடிக்கிற அளவில் இருக்கு. நல்லா எரும மாட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சேன்னு வச்சுக்கோ, இது மாதிரி தான் நடக்கும். முதல்ல சிகரெட்டை கீழே போடு. ஒன்று மட்டும் உறுதி, இந்த மலையிலே என் உயிர் போகுது. மாறி ப்ரோ, எனக்கு எதாவது ஆச்சுன்னா கீழே கொண்டு போய் சேர்த்துருங்க ப்ரோ. இதுங்களாம் நம்ப முடியாது. எதுக்கு? ஒன்னெல்லாம் சுமந்துட்டு வர முடியாது. அங்கேயே நாய் நறுக்க ஏதாவது நீ தான். மேடம் 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 சார், தடை செய்யப்பட்ட போது எங்க யாரும் போகக்கூடாது சார். கொஞ்சம் கூப்பிடுங்க சார். போனா பனிஷ்மெண்ட் கொடுப்பியா? சொன்னா கேளுங்க சார். என்ன சார் சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கீங்க 2 பேரா? பகுதியா? அப்ப கண்டிப்பா உள்ள போணுமே.
சார் எது சார் அதை பிடிச்சி எழுதிங்க? ஊர்க்காரங்க கேட்டால் யார் சார் பதில் சொல்கிறது? வேற யாரு? நீ தான். இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு போட்டுருக்கு. நானும் அத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கேன். நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இங்கே நிற்கிறதே தப்பு. முதல்ல கிளம்புங்க. ஹலோ, எதுக்கு இப்போ ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? ஏய், அது என்ன? அது ஏதோ இத்து போய் கிடந்துச்சு, தொட்டேன், விழுந்துருச்சு. அதுக்கு இப்படி குதிக்கிற? சார் மரியாதையாக பேசுங்க. என்ன மணி நீ? ஹலோ, என்ன வாட்ஸ் எ ப்ராப்ளம் மேன்? இது பார் மாதிரி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் எங்களோட வரணும்னு அவசியம் இல்லை. எப்போ பாரு இது பண்ணாத அது பண்ணாத, இது தொடாத அது தொடாதுன்னு. போதும். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? இனி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். பெரிய டூரிஸ்ட் கைடு நினைப்பா உனக்கு? நீ ஒரு வாட்ச்மேன், அந்த லெவலில் மட்டும் இரு. ஊர்க்காரன் பார்த்தா ரொம்ப பண்ணுற. மாறி நில்லு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கேன். இது ஓன் காடு தான், இந்த இடம் எங்களுக்கு புதுசு தான், எல்லாம் ஒத்துக்கிறேன். அதுக்கு எங்களுக்கு சின்ன பசங்களாட்ட ட்ரீட் பண்ணுறது நல்லா இருக்கா? சார் நான் வாட்ச்மேன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே எந்த பக்கம் போகணும் போகக்கூடாதுன்னு எனக்கு தான் தெரியும். இந்த ரூட்டு தடை செய்யப்பட்ட பகுதி, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போட்டுக்கிறது உங்களை மாதிரி மலை ஏறி வந்து பொழுதுபோக்காக போட்டா எடுக்கிறவங்களுக்காக கிடையாது. தினம் இந்த பக்கம் வந்து போகிற எங்களை மாதிரி மலைவாழ் மக்களுக்கு. சார் தயவுசெய்து புரிஞ்சுங்க சார். இந்த இடம் அவ்வளோ நல்ல இடம் இல்லை சார். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காங்க சார். கேட்டாலும் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை சார். முதல் இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க சார். மாறி, ட்ரெக்கிங் வருது இங்கே 4 விஷயம் பூசை பார்க்கறதுக்காக தான். இங்கே வந்து நிற்க கூடாதுன்னு சொன்னால் என்ன நியாயம்? அப்படி என்ன இங்கே டேஞ்சர் இருக்கு? முதல்ல அதை சொல்லு, அப்புறம் கிளம்பலாம். ஆமா, எங்களுக்கு இப்போ அது தெரிஞ்சே ஆகணும்.